வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம குஸ்கா பண்ண போறோம். குஸ்கா பண்றதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு எண்ணெய் கூட ஊற்றிக்கணும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 5, ஒரு ஸ்டார் எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஒரு பிரியாணி இலை 1 இதை போட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் இப்படி நீளமாக வெட்டி சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வழங்குற வரைக்கும் வதக்கணும். டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெந்திருக்கு. கொஞ்சம் ப்ரௌன் வந்ததும் அடுத்த சாமான்களை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடணும். தக்காளி முக்கால்வாதி வெந்துருச்சு. இப்போ புதினா மல்லிச்செடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட 3 மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடணும். வெந்தால் தான் குஸ்கா நல்லா டேஸ்டாக இருக்கும். உப்பு இதோட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைன்னா போட்டுக்குவோம். இதோட ஒரு பெரிய கரண்டிக்கு தயிர் சேர்த்து வதக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிடுவோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுவோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அடுத்துதான் அரிசியை சேர்க்கணும். குஸ்கா பண்ணுறதுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டம்ளர், இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். 1/2 மணி நேரம் ஆகுது. இதுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 அளவு தண்ணி. இப்போ 1, ஒரு 1/2 டம்ளர், 1.5 டம்ளர் தண்ணி. 1க்கு 1.5 கணக்கு. தண்ணி கொதி பிடிக்கவும் அரிசியை போடலாம். பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாஷ் பண்ண அரிசியை சேர்த்துக்கலாம். கொதி பிடிக்கவும் குக்கர் மூடி போட்டு மூடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பச்சையாக புதினா சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மேலே வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு மூடணும். இப்படி தண்ணிக்கு மேலே அரிசி தெரியணும். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறவர்களுக்கு 2 விசில் அடிக்க, 1 விசில் போதும். 1 விசில் அடிக்கவும் இறக்கிற வேண்டிதான். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். வெயிட் போட்டு 1 விசில் வரவும் ஆஃப் பண்ணிக்கலாம். குஸ்கா நல்லாவே வெந்திருக்கு. இதோட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு குஸ்கா. குஸ்கா நல்ல பொழு பொழுன்னு வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி குஸ்கா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க.